வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். சென்னையில் 48வது புத்தக கண்காட்சி வெகு சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த புத்தக கண்காட்சியில் நீங்கள் எழுதியிருக்க உங்களுடைய புத்தகம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுடைய புத்தகத்தை பற்றியும் உங்களை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் லாவண்ய சோபனா. நான் பிடெக் பயோடெக்னாலஜி முடித்தேன். தென் எம்பிஏ பண்ணேன். அப்புறம் என்னுடைய முனைவர் பட்டம் தமிழ்நாடு மகளிர் காவலர்கள் கூடிய மன அழுத்தம் தொடர்பான ஒரு ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். என்னுடைய முதல் புத்தகம் என்னுடைய இரண்டாவது புத்தகம் இந்த வார்த்தைக்குள் வாழ்க்கை. முதல் புத்தகம் காக்கிச்சட்டை அப்பா அப்படிங்கிறது என்னுடைய அப்பாக்காக எழுதிய புத்தகம். அதாவது அப்பாக்கும் மகளுக்குமான உறவு எப்படி இருக்கும், அதுவும் காவல்துறையில் இருக்க ஒரு அப்பா எப்படி அந்த குழந்தைங்கள்ட்ட எவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புத்தகம். அந்த புத்தகம் நிறைய பேருடைய வரவேற்பை பெற்ற ஒரு புத்தகம். நிறைய பேர் எனக்கு படித்தவங்க ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன உணர்வுபூர்வமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே போல் இந்த வார்த்தைக்குள் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த புத்தகமும் நம்ம வாழ்க்கையில் பிறந்த உடனே எல்லாருக்கும் ஒரு 2-3 வயசில் பேச்ச ஆரம்பிச்சிரும். ஆனால் அந்த பேச்சை எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், எந்த நேரத்தில் பேசணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இறுதி வரைக்கும் ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் கடந்து வந்த விஷயங்கள், அடுத்து என்ன புத்தகம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தப்போ த பவர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஸோ அதற்கான ஒரு ஆராய்ச்சி மாதிரி நான் எடுத்து நிறைய புத்தகங்கள், நிறைய ஆராய்ச்சி இதெல்லாம் பார்த்து அவங்களுடைய ஆய்வுகள் எல்லாம் பார்த்தப்போ அதுலேருந்து எனக்கு வந்த ஒரு எண்ணம், வார்த்தையை வச்சு ஒரு புத்தகம் எழுதணும், வார்த்தைக்காக ஒரு புத்தகம் எழுதணும். ஏன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படி சரியாக பேச தெரியணும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே அவங்களுடைய வாழ்க்கையில் பாதி விஷயங்களை அவங்க ரொம்ப சுலபமாக கடந்து வந்துடலாம். அதனால் அந்த வார்த்தைகளினுடைய சக்தி என்ன, அது என்ன மாதிரி நமக்கு எந்தெந்த நேரங்களில் நமக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் இந்த வார்த்தைக்குள் வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகம். நிறைய இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சது நிறைய அதில் எழுத வேண்டியிருக்கு, நிறைய பேசப்பட வேண்டியிருக்குன்னு. ஆனால் அவ்வளவும் எழுதினால் அத்தனையும் படிக்கப்படுமா இப்போ இருக்க காலத்தில் அப்படின்னா அது ஒரு சின்ன டவுட்டான விஷயந்தான். ஸோ அதற்காக அதை ரொம்ப எளிமையாக சின்ன புத்தகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் எழுதப்பட்ட இந்த புத்தகம் தான் வார்த்தைக்குள் வாழ்க்கை. முனைவர் பர்வீன் சுல்தானா மேடம் அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி இந்த புத்தக கண்காட்சியில் இருக்க அந்த மினி ஹாலில் இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ணாங்க. திருமணமான பிறகு நீங்கள் ஒரு எழுத்தாளராக மாறியிருக்கீங்க. ஒரு திருமணமான பெண்ணுக்கு குடும்பத்திலிருந்து கணவருடைய குழந்தைகளுடைய ஒரு சப்போர்ட் எந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சது மேடம்? கண்டிப்பாக ஒரு திருமணமான பின்பு ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முழு குடும்பத்தினுடைய ஒரு சப்போர்ட் இருக்கணும். அவங்களுடைய உறுதுணை இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. என்னுடைய கணவரும் இந்த எழுத்துங்கிறது அவருக்கும் ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ அவருடைய முதல் புத்தகம் உன்னுள் யுத்தம் செய், அந்த புத்தகத்துக்கு நான் தான் கரெக்ஷன், ப்ரூஃப் ரீடிங் எல்லாமே பார்த்தேன். ஸோ அப்போ இருந்து ஆரம்பித்தது தான் எனக்கு பிடிச்ச அந்த கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தேன். இப்போ போன வருடம் போட்டித் தேர்வு அப்படிங்கிற ஒரு புத்தகம், இந்த போட்டித் தேர்வுங்கிற புத்தகத்தை என்னுடைய கணவர் எழுதி வெளிவிட்டாங்க. இது மாணவர்களுக்கான ஒரு புத்தகம், தேர்வு எழுதும் அனைவருக்குமான ஒரு புத்தகம். அதில் ஒரு 15 படிநிலைகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக எளிமையாக போய் கொடுக்கணும். நிறைய போய்க்க ஜென்ரேஷன் நிறைய படிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான விஷயங்களை எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுதின புத்தகம் இது. இந்த புத்தகத்துலேயும் நிறைய கருத்துக்கள், அதற்கான எளிய புகைப்படங்களோடு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த புத்தகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, இந்த புத்தகத்தை படிச்சுட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க இன்னமும் தினமும் அதை பற்றி ஒரு ரிவ்யூ, அவங்களுடைய மதிப்புரை மாதிரி ஒரு வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டே இருக்காங்க. அது தினமும் வந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேருனுடைய வரவேற்பை பெற்ற ஒரு புத்தகம் இந்த போட்டித் தேர்வுங்கிற புத்தகம். அனைவருக்குமான, வாழ்க்கையில் சாதிக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்குமான ஒரு புத்தகம். நிறைய பேர் வரவேற்ற ஒரு புத்தகம் இது. நன்றி. எழுத்தாளராக நீங்கள் வாசிப்பின் முக்கியத்துவம் என்ன, இளைய தலைமுறையினர் எதற்காக புத்தகங்களை வாசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேடம்? வாசிப்பு அப்படிங்கிறது இப்போது ஜென்ரேஷனில் கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. உண்மையை சொல்லணுன்னா நிறைய பேர் ஆடியோ புக்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. படிக்கிறதுங்கிறதும் தமிழில் புத்தகங்களை படிக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா ஆகிட்டே இருக்குது. ஆனால் அந்த வாசிப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கற்பனை திறன் இருக்கும், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி எல்லாத்துக்கும் முதல் அடித்தளம் வாசிப்பு தான். ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமம் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது போல், நம்ம பாட புத்தகத்தை தாண்டி நம்மளை மனதளவில் வளர்த்துக்கிறதுக்கான புத்தகங்கள், நமக்கு தேவையான புத்தகங்கள் எது, என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா, என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எது, அதை பார்த்து நான் எப்போ புத்தகங்களை செலக்ட் பண்ணி அதை ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேனோ அப்போ கண்டிப்பாக இந்த சமுதாயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்.
அதிலும் பெற்றோர்களாக இருக்க நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ரீடிங் ஹேபிட் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கண்காட்சி வந்து அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்கள இன்னும் நிறைய விஷயங்களில் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்காட்சிகள் வந்து நம்மளுடைய புறத்தை அழகுபடுத்துவதற்காக தான் இருக்கும். ஒரு ஆடை கண்காட்சியாக இருக்கலாம், இல்லை ஜுவல்லரியாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய அகத்தை அழகுபடுத்துவதற்கான ஒரு கண்காட்சினா இந்த மாதிரி புத்தகங்களினுடைய கண்காட்சி தான். ஒரு புத்தகத்தை நம்ம தலை குனிந்து படித்தால் நாம் தலை நிமிர்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் புத்தக கண்காட்சியில் வந்து குழந்தைகளுக்கான ஒரு நல்ல புத்தகங்கள், வீட்டில் இருக்கவங்களுக்கான ஒரு புத்தகங்களை வாங்கி கொடுத்தோன்னா அதுவே இந்த வருடத்தினுடைய மிகப்பெரிய பரிசாக இருக்கும். அதுவும் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் இந்த புத்தக கண்காட்சி அமைந்திருப்பது மிகச்சிறப்பு. அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி. நன்றி மேடம். உங்களுடைய வார்த்தைக்குள் வாழ்க்கை என்ற புத்தகம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் சார். சென்னையில் நடைபெறக்கூடிய 48வது புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய புத்தகங்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒரு வாசிப்பாளராக இந்த புத்தக கண்காட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒரு சில கருத்துகள். வணக்கம். நான் சென்னை தமிழ்நாடு போலீஸில் வந்து ஆய்வாளராக பணிபுரிந்து வந்திருக்கேன். உள்ளூட்ட பாதுகாப்பு பிரிவில் பணிபுரிந்துட்டு இருக்கேன். இங்கே வந்து நான் ஆய்வாளராக வரல, ஒரு வாசகராக வந்திருக்கேன். இந்த நியூ இயர் பிறந்த உடனே ஒரு ரெசல்யூஷனோடு வந்திருக்கேன். நான் வந்து சரியாக புக்ஸ் வந்து ரொம்ப நிறையா படிக்கிறது கிடையாது, வாங்கிறதோட சரி. இந்த முதல் ரெசல்யூஷன் வந்து நல்லா இனிமேல் புக்ஸ் நிறையா வாசிக்கணுன்ற எண்ணத்தோடு வந்திருக்கேன். இங்கே இந்த கண்காட்சிக்கு வந்திருக்கேன். இந்த கண்காட்சிக்கு வந்து இப்போ ஒரு புக்கை வாசித்தேன். அந்த போட்டித் தேர்வுன்னு ஒரு புக்கு வந்து பார்த்தேன். அது ஐயா முனைவர் திருநாவுக்கரசு IPS அவர்கள் வந்து எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தை. இவர் வந்து ஏற்கனவே ஒரு 8 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவரோட நான் பயணிச்சிருக்கேன். நுண்ணுறு பிரிவில் வந்து ஐயாவோட நான் வந்து பணிபுரிஞ்சிருக்கேன். அதனால் நல்ல தன்னிலை உயர்த்து, ஒன்னுள் யுத்தம் செய்ய ஒரு 2-3 புக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. இது இல்லாமல் ஆர்டிக்கல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த புத்தகத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக நேர்மையான வந்து வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காரு. எப்படி வந்து போட்டித் தேர்வில் தோல்வி அடைஞ்சாலும் அதில் எப்படி நம்ம படித்து புக்ஸெல்லாம் படித்து நம்ம வந்து எப்படி முன்னுக்கு வரலாம் வாழ்க்கையில்ன்ற மாதிரி ஒரு உந்து சக்தியாக வந்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு 15 படிநிலைகளாக கொண்டிருக்கு இந்த புக்கு வந்து. கண்டிப்பாக வந்து மேலும் நேர்மறையாக சிந்தனை யார் இருந்தாலுமே இந்த புக்கை படிக்கலாம். மாணவர்களும் வந்து போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிக்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த புத்தகம் வந்து மெயினாக எதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து படிக்க வேண்டிய புத்தகம் இது. எளிமையாக எழுதியிருக்காரு. மாணவர்கள் வந்து நேர்மறையாக எப்படி வந்து முன்னுக்கு வரணும், ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து அவர் நிறைய வெளிநாட்டு சாதனையாளர்கள் மற்றும் இவரோட எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி வந்து இவர் வந்து ஒரு IPS ஆனார் அப்படின்ற மாதிரி எப்படிலாம் வந்து முன்னுக்கு வந்தாருன்றதை அதை ஒரு எடுத்துக்காட்டாக காமிச்சு புக்கில் ஒரு இடத்துலையும் காமிச்சு அந்த நேர்மறை சிந்தனைகளை வந்து புகுத்திருக்காரு. அது கண்டிப்பாக வந்து மாணவர்கள் படித்தாங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு IPS ஆஃபீஸரோ ஒரு IAS ஆஃபீஸரோ ஒரு குடிமை பணி பிரிவு வந்து நல்ல ஒரு பதவி வந்து வந்து பாஸ் பண்ணி வரலாம், இவங்க முன்னுக்கு வரலான்றது. அதனால தான் இந்த புக்கை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். வணக்கம் சார். டுடே மீடியாவிலிருந்து நான் அருணா வாசுதேவன். சென்னையில் இன்றைக்கி 48வது புத்தக கண்காட்சி வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த புத்தக கண்காட்சியில் நிறைய புத்தகங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த புத்தக கண்காட்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு எழுத்தாளராகவும் ஒரு வாசிப்பாளராகவும் இந்த புத்தக கண்காட்சி பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? தமிழ்நாடு முழுக்க புத்தக கண்காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா மாவட்டங்கள்லேயும் தமிழ்நாடு அரசினுடைய ஏற்பாட்டின் கீழே 38 மாவட்டங்களையுமே புத்தக கண்காட்சி நடக்குது. ஆனால் கூட இந்த புத்தக கண்காட்சிகள் எல்லாவற்றையும் விட சென்னை புத்தக கண்காட்சி ஏன் முதன்மை பெறுகிறது என்றால், இவ்வளவு அரங்குகள் வேறு எங்குமே கிடையாது. அதிகபட்சம் ஒரு 200-250 அரங்குகள் இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 900க்கும் மேற்பட்ட அரங்குகள் இருக்கின்றன. எல்லா விதமான புத்தகங்களும், அதாவது சென்னை புத்தக கண்காட்சியில் தமிழில் எத்தனை வகையான புத்தகங்கள் வெளிவருகிறதோ எல்லாவற்றுக்குமே இங்கே அரங்குகள் இருக்கின்றன. நீங்கள் இங்கே வந்து புத்தகங்கள் வாங்குகிறீர்களோ இல்லையோ, இங்கே ஒரு ரவுண்ட் இதை சுற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய நாலேஜ், ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தமிழில் இவ்வளோ புக்ஸ் இருக்கா, இத்தனை விதமான ரைட்டர்ஸ் இருக்காங்களா, இத்தனை விதமான டாபிக்ஸில் புக் இருக்கா அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் புத்தக கண்காட்சிங்கிறது முதல்ல ஒரு அடிப்படையில் ஒரு பெரிய அனுபவம். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவத்துக்காக இங்கே நிறைய பேர் வரக்கூடியவங்க இருக்காங்க. நிறைய இளைஞர்கள், குழந்தைகள் நிறைய பேர் வர்றாங்க. அது ஒரு விஷயம்.
இன்னொரு விஷயம் என்பது இந்த சென்னை புத்தக கண்காட்சியை முன்னிட்டு தான் நிறைய நூல்கள் வெளிவருகின்றன. இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பார்த்திங்கன்னா இது புத்தக அட்டைகள், புத்தக வெளியீட்டு விழாக்கள், அது தரமான செய்திகள் எல்லாத்துலேயும் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் தொடர்ந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படி பார்க்குறப்போ இந்த புக் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டை கொடுக்குறதே சென்னை புத்தக கண்காட்சி தான். இப்போ உங்களை மாதிரி மீடியாக்கள் கூட சென்னை புத்தக கண்காட்சியை கவர் பண்ணுற மாதிரி மற்ற எந்த ஊர்களையும் நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி இவ்வளோ மீடியா இவ்வளோ கவர் பண்ணுறதுங்கிறது. அப்போ மற்ற வர ஊர்களில் வருஷம் முழுக்க நடக்கக்கூடிய கண்காட்சிகள், அந்த கண்காட்சிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது அல்லது முகமாக இருக்கக்கூடிய சென்னை புத்தக கண்காட்சி தான். அது ஒரு விஷயம். மூணாவதாக என்னுடைய புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய கவிதைகளை தேடி வரக்கூடிய வாசகர்கள் இன்றைக்கு பெருமளவு அதிகரித்திருப்பதை நான் பார்க்கிறேன். முக்கியமாக இளைஞர்கள். அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் என்னுடைய கவிதைகளை அவங்க வீடியோவாகவோ போய்ட்ரி கார்ட்ஸாகவோ அது மாதிரி இப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி எங்கள் அரங்கில் பார்த்திங்கன்னா ஹாட் சேலில் இருக்கிறது என்னுடைய கவிதை தொகுப்புகள் தான். என்னுடைய 52 கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு. கிட்டத்தட்ட அதில் ஒரு 12,500 கவிதைகள் எழுதியிருக்கேன் 40 வருஷங்களில். இந்த வருஷம் நாளை என்பது உன்னை காணும் நாள் அப்படிங்கிற ஒரு பெரிய தொகுப்பு ஒன்று வெளியிட்டிருக்கேன். 1160 கவிதைகள் 1500 பக்கங்களில். அது இன்றைக்கி ஒரு பெஸ்ட் செல்லராக எங்களோட இதில் இருக்குது. பார்த்திங்கன்னா எங்கள் உயிர்மை பதிப்பகம் ஸ்டாலில் இருக்குது. பொதுவாக இந்த கண்காட்சியில் நிறைய மிக முக்கியமான புத்தகங்கள்லாம் வெளிவந்திருக்குது. மொழிபெயர்ப்புகள், சிறுகதை தொகுப்புகள், சோபா சக்தியோட முழு சிறுகதை தொகுப்பு வந்திருக்கு. இன்னும் பல முக்கியமான ஆசிரியர்களுடைய தொகுப்புகள் எல்லாம் கூட வந்திருக்கு. அந்த வகையில் இப்போ பொதுவாக கடந்த 2 தினங்களாக கூட்டம் சற்று குறைவாக இருந்தால் கூட இன்றைக்கு நிறைய வாசகர்கள் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். வார இறுதி நாட்களில் நல்ல கூட்டம் இருக்கிறது. பலருடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த புத்தக கண்காட்சி 12ஆம் தேதியோடு முடிகிறது. பொங்கல் விடுமுறை ஒரு 6-7 நாட்கள் தொடர்ச்சியாக வருவதனால் அந்த நாட்களுக்கு இந்த கண்காட்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. அப்பாசிலேருந்து அதை பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் மக்கள் அப்படி பண்ணுனா கொஞ்சம் இங்கே கடைகள் அமைத்திருப்பவர்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் என்று மக்கள் நினைக்கிறார். நன்றி சார்.